الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد وقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولا تكتموا الشهادة ومن يكتمها فإنه آثم قلبه الله بما تعملون عليم صدق الله العظيم. فقال رسول الله صلى الله عليه وسلم يا أبا ذر فإنك لعيف أمانة فإنه في يوم القيامة خزي وندامة صدق رسول الله صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளரும் நிகழ்ச்ச அன்புடையதுமாகிய அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பிக்கிறேன். அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னார் வழிவாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபிஈன்கள், சாலிஹீன்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள் நம் அனைவர்கள் மீதும் எல்லாம் உள்ள அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன். கண்ணியமும் சண்டையில் தொடங்கிய அல்லாஹ்வின் பெரியார்களே, எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் பேருள்ளார் ஷவ்வால் மாதத்தின் முதல் ஜும்ஆவை பெற்றிருக்கிறோம். மிக முக்கியமான சூழ்நிலைகள் நிறைந்த காலத்திலும் நாம் இந்த ஜும்ஆவை இருந்திருக்கிறோம். இன்றைய தினம் நாம் நமக்கு வழங்கப்பட்ட அமானிதத்தை பற்றி நாம் சிந்திக்கவும், அல்லாஹ்வாலும் அல்லாஹ்வுடைய தூதராலும் நமக்கு எச்சரிக்கை செய்து கொடுக்கப்பட்ட அமானிதத்தை நிறைவேற்றும் விஷயத்திலேயும் நாம் கொஞ்சம் கவனம் எடுக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதுவெல்லாம் நமக்கு வழங்கப்பட்டதோ அதுவெல்லாம் அமானிதமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களில் சொன்னதை பார்க்க முடிகிறது. அந்த வரிசையில் மார்க்க அறிஞர்கள் அமானிதம் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளும் அமானிதத்தில் தான் கட்டுப்படும். அல்லாஹ்வால் வழங்கப்பட்டிருக்கின்ற அடியாத விஷயத்தில் செய்யக்கூடிய கடமைகளும் அமானிதமாகத்தான் இருக்க முடியும் என்பதை மார்க்க அறிஞர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். இன்றைய உலகத்தில் நாம் வாழும் இந்த தேசத்திலே நம்மை சுற்றி எதுவெல்லாம் நடக்கிறது என்பதை சிந்தனைக்கு கொண்டு வந்து நாம் சரியான நேரத்திலே நம்முடைய அமானிதத்தை ஹக்கான முறையிலே நிறைவேற்றக்கூடிய ஒரு பாதையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் எல்லா தலைவர்களுக்கும் ஒரு முன்மாதிரி தலைவராக வாழ்ந்திருக்கின்றார். பெருமானார் குடும்ப தலைவராக மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் தலைவராக மட்டுமல்ல, ஒரு ஷரீஅத்தின் தலை சிறந்த நீதிபதியாக மட்டுமல்ல, உலகத்தின் தலை சிறந்த ஒரு அரசியல் தலைவராக பெருமானாரை தவிர்த்து அவர்களுக்கு முன்னால் யாரும் இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 13 ஆண்டு காலம் மக்காவுடைய வாழ்க்கைக்கு பிறகு மதீனாவுக்கு துரத்தப்படுகின்றார். தன் சொந்த மண்ணை விட்டு நாம் வெளியேற வேண்டிய சூழ்நிலை வருகிறது. தன் உடைமைகளை பறிகொடுத்து விட்டு வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. தன் உரிமைகள், மொத்த குடும்பம், உறவுகள், பொருளாதாரம் அனைத்தையும் அப்படியே போட்டுவிட்டு தான் சொந்த மண்ணில் இருக்கக்கூடாது என்ற
ஒரு நிலை பெருமானாருக்கு ஏற்பட்ட போது 13 ஆண்டு காலம் மக்காவில் இருந்தவரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கரங்கண்டவில்லை. மதீனா மண்ணை தொட்ட போது சொந்த நாட்டை விட்டு விரட்டப்பட்டு ஹிஜ்ரத்து பயணத்தோடு மதீனா மண்ணில் காலை வைத்த போது இந்த சத்திய இஸ்லாம் என்ற மார்க்கத்திற்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலை வந்த போது அநியாயம் தலை தூக்கி நடக்க துவங்கிவிட்டது என்று ஒரு எண்ணம் தோன்றிய போது பெருமானார் அல்லாஹ்விற்கு கையேறினார்கள். சுல்தான் நசீரா, இறைவா எனக்கு உன் புறத்திலிருந்து ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்று பெருமானார் அப்போதுதான் கேட்டார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்ற செய்தியை தங்களுடைய 53வது வயதில் அல்லாஹ்விடத்திலே கேட்டார். இஸ்லாத்திற்கு பாதுகாப்பு இல்லை என்று தோன்றிய போது, சொந்த ஊரில் சொந்த மண்ணில் இஸ்லாத்தின் அடிப்படையில் வாழ முடியாது என்ற ஒரு கொள்கைக்கு தடை வந்த போது இனியும் தாமதித்தார். இஸ்லாத்தை பாதுகாக்கவும், ஷரியத்தை பாதுகாக்கவும், ஷரிய சட்டத்தை பாதுகாக்கவும் இனியும் தாமதித்தால் நமக்கு ஒரு சரியான ஒரு பிடிப்பு வேண்டும் என்பதற்காக பெருமானார் தேர்ந்தெடுத்தது அரசியலைத்தான். அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கினார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். இப்படி ஒரு சூழ்நிலை முஸ்லிம்களுக்கு வரும்போது முஸ்லிம்கள் முக்கியமான அந்த பொறுப்புகளில் களம் காண வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மொத்த இஸ்லாத்திற்கும், மொத்த முஸ்லிம்களுக்கும், மனித உரிமைகளுக்கும், ஷரியத்தின் சட்டங்களுக்கும், ஷரியத்துடைய விஷயங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் ஆட்சி அதிகாரத்தில் நாம் போய் அமர வேண்டும் என்பதை இந்த செய்தியின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார். ஆட்சி அதிகாரத்தை நாம் கேட்டு பெற வேண்டும். அநியாயங்கள் தலை தூக்கி நிற்கும் போது, அக்கிரமக்காரர்கள் இந்த உலகத்திலே அநியாயம் செய்யும் போது, உரிமைகள் பறிக்கப்படும் போது, மக்கள் ஜனநாயகத்தோடு வாழக்கூடிய நிலை மாறுபடும் போது, மக்களுக்கென்று தாங்கள் கேட்ட சுதந்திர உரிமை கிடைக்கவில்லை என்ற போது நபிமார்கள் கூட அல்லாஹ்விடத்திலே ஆட்சி அதிகாரத்தை தான் கேட்டு பெற்றிருக்கின்றார். முஸ்லிம்களுக்கு ஆட்சி அதிகாரத்திலே நாம் போய் உட்கார வேண்டும் என்ற செய்தி இன்றைய தினத்திற்கும் இன்றைய சூழ்நிலைக்கும் மிக பொருத்தமாக இருக்கிறது. நாமும் கூட இன்று பாகிஸ்தானுக்கு போய் சொல்லப்படுகிறோம். நாம் இந்த நாட்டின் சொந்த விடுதலைக்காக 20 ஆண்டுகள் போராடியவர்கள், முதன்மை குடியுரிமை பெற்றவர்கள். இந்த நாட்டில் முதன்மை குடியுரிமை பெற்ற நாங்கள் 2ஆம் குடிமகனாக பார்க்கப்படும் போது, நாம் நாட்டில் குடியுரிமை இல்லை என்று நாம் பறிக்கப்படும் போது, இந்த தேசத்தின் எந்தவித பங்களிப்பும் உங்களுக்கு இல்லை என்று சொல்லும் போது, தேசத்தின் முதல் குடிமகன்களாகிய இஸ்லாமியர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர வேண்டிய சூழலை நாம் இருக்கின்றோம். ஆட்சி அதிகாரத்திற்குள்ளே கண்டிப்பாக நாம் நுழைய மொத்த வரலாறுகளையும் மறைத்து பேசுகின்றார்கள். எத்தனை தியாகங்கள் இருக்கிறது இந்திய தேசத்தில் சுதந்திர தியாகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது, நாட்டின் உரிமைக்காக போராடிய வரலாறுகளை பற்றி பார்க்கும்போது எத்தனை உலமாக்கள் இந்த உயிரை ஈர்த்திருக்கின்றார்கள், ஷஹீதுகள் இங்கே அடைந்திருக்கின்றார்கள் என்பதை வரலாறு பொருத்தி பார்க்கும்போது இந்த மார்க்கத்திற்கும் இந்த மார்க்கத்தை பின்பற்றுபவர்களுக்கும் இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லை, உரிமை இல்லை என்று சொன்னார். நம்ம ஆட்சி அதிகாரத்தில் போய் உட்கார முடியவில்லை, ஆனால் உட்காரும் பரவாயில்லை. நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது நமக்கு பல வகைகளிலே அல்லாஹ் நமக்கு கட்டளை இடுகின்றார். நல்ல ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுப்பது நம்முடைய பங்கு என்னவென்பதை திருக்குர்ஆன், ஹதீஸ் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஒரு வசனத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலா தக்துமு ஷஹாதத்தை, நீங்கள் சாட்சிகளை மறைக்க வேண்டாம், நீங்கள் சாட்சி சொல்வது இருக்கின்றதே அது உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்ற மிக முக்கியமான ஒரு பிரதான உரிமை
அந்த உரிமை விஷயத்தில் அல்லாஹ்வைத் தான் நீங்கள் அஞ்சிக் கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாருக்கும் அஞ்சக்கூடாது என்று அல்லாஹ் பேசியிருக்கிறார். ஒரு ஹக்கை நிறைவேற்றும் போது, ஒரு அமானியத்தை நீங்கள் நிறைவேற்றும் போது அல்லாஹ்வுக்கு மட்டும் வழிபடுங்கள். உங்களுக்கு வழங்கப்பட்ட உரிமை அது ஒரு அமானியம். நீங்கள் அந்த அமானியத்தை சரியான பாதையில் கொண்டு நீங்கள் நிறுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் பேசும்போது, நாம் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது நமக்கு வழங்கப்பட்ட உரிமையை நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் இப்படி பேசுகின்றார். நமக்கு தரப்பட்ட ஒரு வாக்கு, இந்த வாக்கின் உரிமை, அந்த வாக்கின் மதிப்பு என்ன தெரியுமா? மை யஷ்ஃபஉ ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகூன் லஹு நஸீபுன் மின்ஹா என்று அல்லாஹ் பேசுகின்றார். இன்னொரு கட்டத்திலே நாம் ஒருவருக்கு சாட்சியம் கூறுவது, நாம் யாருக்கு சிபாரிசு செய்கின்றோமோ, நாம் சிபாரிசு செய்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கின்றார். அது நம்முடைய சிபாரிசு. நாம் சிபாரிசு செய்யும் போது அந்த சிபாரிசு மூலம் சிபாரிசை பெற்றவர் நன்மை செய்தார், அந்த நன்மையில் நமக்கு ஒரு பங்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க ஒரு நல்ல மனிதனுக்கு சிபாரிசு செய்தால், அவர் நன்மை செய்தால் நன்மையிலே உங்களுக்கு பங்கு கிடைக்கும். நீங்கள் ஒரு தீய மனிதனுக்கு சிபாரிசு செய்தால் அவர் செய்யக்கூடிய எல்லா தீமைகளிலும் உங்களுக்கும் பங்கு உண்டு என்று அல்லாஹ் பேசுகிறார். இந்த இடத்திலிருந்து நாம் ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்கிறோம். நாம் ஒரு மனிதனுக்கு சிபாரிசு செய்ய போது, அந்த மனிதனுக்கு சிபாரிசு செய்யும் போது அந்த சிபாரிசு மூலம் அவர் ஆட்சி பொறுப்புக்கு வந்து அவர் நன்மை செய்யும் காலமெல்லாம் நமக்கு நன்மை வந்து சேரப்போகிறது. ஒரு நாள் நாம் சாட்சியம் சொன்னவர், நாம் சிபாரிசு செய்தவர், நாம் வாக்களித்தவர் தீயவராக இருந்தால், தீய செயல்களுக்கு உடன்பட்டு போனால், அநியாயத்திற்கு துணை போனால் எல்லா பாவங்களுக்கும் நமக்கும் பங்கு உண்டு என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். நாம் அளிக்கக்கூடிய அந்த வாக்கு இருக்கிறது, அந்த வாக்குரிமை என்பது ஒரு கட்டத்தில் அது நாம் சொல்லக்கூடிய சாட்சி, இன்னொரு கட்டத்திலே நாம் செய்யக்கூடிய சிபாரிசு, இன்னொரு கட்டத்திலே அல்லாஹ் சொல்கின்றான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் பில் வ இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத் என்று அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு உங்கள் அமானியங்களை நிறைவேற்றும்படி அல்லாஹ் ஏவுகின்றான். அமானியங்களை நிறைவேற்றுங்கள். அப்ப இந்த பொறுப்பு ஒரு நபரை தேர்ந்தெடுக்கும் போது, ஒரு நபரை தேர்ந்தெடுக்கின்ற பொறுப்பு நமக்கு கொடுக்கப்படும் போது அது எவ்வளவு பெரிய அமானியம், அந்த அமானியத்தை அல்லாஹ்வுக்கு பயந்து நிறைவேற்ற வேண்டும் என்பதை எல்லாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகின்றார். வல்லதீன ஹும் பிஅமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராஊன். இந்த மூமின்களை பற்றி அல்லாஹ் பேசும்போது அமானியத்தை நிறைவேற்றும் விஷயத்திலே அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை எல்லாம் தெளிவாக அல்லாஹ் சொல்லித் தருகிறார். இப்படி எல்லா கட்டங்களிலும் நாம் நடைமுறையை பார்க்கும்போது நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற ஒரு காலம், நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி அதிகாரம் எப்படிப்பட்ட ஆட்சி அதிகாரம் என்பது நமக்கு தெரியும். இந்த நாட்டில் குடியுரிமை இல்லை என்பதாக சொல்லி இந்த நாட்டில் இரண்டாம் கட்ட குடியுரிமை நீங்கள் குடியுரிமை பெற்றவர் என்று சொல்லி இந்த நாட்டில் உங்கள் மதப்படி நீங்கள் வாழ்வதற்கு உரிமையை தர முடியாது என்று சொல்லி திருக்குர்ஆன் முதல் இஸ்லாமிய பெண்களுக்கு நாம் அல்லாஹ் கொடுத்த கண்ணியமான ஹிஜாப் உட்பட எல்லா விஷயங்களிலேயும் மூக்கை உடைக்கின்ற ஒரு அநியாயம் செய்யக்கூடிய ஆட்சி அதிகாரத்திற்கு முன்னால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே. இதை மாற்றக்கூடிய சக்தி இந்த சமுதாயத்திற்கு இருக்கிறது. இந்த சமுதாயம் மட்டும் ஒன்றுபட்டு ஒரே அணியாக நின்று அல்லாஹ்வுக்கு பயந்து சாட்சி அளித்தால், அல்லாஹ்வுக்கு பயந்து வாக்களித்தால் அல்லாஹ் துணை நிற்பான். நிச்சயமாக அநியாயக்காரர்கள் உள்ளே வர முடியாது. மிக முக்கியமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு அமானிதத்தை நமக்கு சொல்லித் தருகின்றார்கள். அது என்ன அமானிதம்?
ஹஜரத் அபீதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் வருகை தந்து யா ரசூலல்லாஹ் எனக்கு உபதேசம் செய்யுங்கள் என்றார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னக லஈஃபுன் வ அமானத்துன் என்று சொன்னார்கள். அபூதர், நீங்கள் பலகீனமானவர்கள், உங்கள் பலகீனம் ஒரு அமானிதம் என்று பெருமானார் பேசினார். உங்கள் பலகீனம் இருக்கிறதே அது அமானிதம். அந்த பலகீனம் என்ற அமானிதத்தை யாரும் தவறாக பயன்படுத்திவிடக் கூடாது. அந்த பலகீனம் என்ற அமானிதம் நாளை மறுமையில் ஹிஸியும் ஒன்று உங்களை கேவலப்படுத்தும், உங்களை கை சேதப்படுத்திவிடும் என்று பெருமானார் பேசினார்கள். இந்த விஷயத்திலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பலகீனம் ஒரு அமானிதம் என்று பெருமானார் சொல்லிவிட்டார்கள். நம்முடைய அந்த பலகீனத்தை பயன்படுத்துவதற்காக இன்று சாலை சாலையாக மனிதர்கள் தேடி வருவார்கள். நம்முடைய சாட்சியை நாம் விற்கக்கூடாது என்பதற்காக சொல்ல வருகிறேன். நம்முடைய பலகீனம் எதுவென்று அவர்களுக்கு தெரியும். நம்முடைய பலகீனம் என்ன? இன்றைய மக்களின் பலகீனம் அவர்களுடைய தேவை, அவர்களுடைய வறுமை. அந்த வறுமை என்ற தேவை என்ற பலகீனத்தை பயன்படுத்தி பணத்தை வாங்கிக் கொண்டு நாம் வாக்களித்தோம் என்று சொன்னால் அந்த பலகீனம் ஒரு அமானியம் என்று பெருமானார் பேசுகின்றார்கள். நம்முடைய பலகீனம் அமானியத்தை நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால், அந்த அமானியத்தை பாதுகாக்கவில்லை என்றால், நம்முடைய பலகீனத்தை பாதுகாக்கவில்லை என்றால் நாளை மறுமை நாளில் அது உங்களுக்கு இழிவை ஏற்படுத்தி கொடுக்கும், உங்களுக்கு கைசேதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று பெருமானார் சொல்கின்றார்களே. நம் முதல் அமானிதம் நம்முடைய பலகீனம் ஒரு அமானிதம் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக சொல்கின்றார்கள். நம்முடைய பலகீனம் என்ற அமானிதத்தை இன்று பயன்படுத்த நிறைய கூட்டங்கள் தயாராக இருக்கிறது. அந்த விஷயத்திலே கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மூலம், நாம் எடுக்கக்கூடிய முயற்சியின் மூலம், நாம் அளிக்கக்கூடிய இந்த சாட்சிகளின் மூலம், நாம் செய்யக்கூடிய ஒரு சிபாரிசின் மூலம் ஆட்சி மீதத்திலே நல்ல ஆட்சியாளர்கள் வர வேண்டும். அவர்கள் நன்மையை மட்டும் நாம் செய்ய வேண்டும். அவர்கள் நன்மையை செய்யும் போது நமக்கும் நன்மை உண்டு. அவர்கள் தீங்கு செய்தால், அவர்கள் அநியாயம் செய்தால், அவர்கள் பொய் பேசினால், அவர்கள் லஞ்சம் வாங்கினால் எல்லாவற்றிலும் நமக்கும் பாவம் இருக்கிறது என்பதை திருக்குர்ஆன் எச்சரிக்கை செய்கிறது. இந்த கண்ணோட்டத்திலே இன்ஷா அல்லாஹ் தஆலா வரக்கூடிய தேர்தலை நாம் எதிர்கொள்வோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அனைவர்களுடைய கூட்டு முயற்சியாலும், நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய நபிமார்கள், வலிமார்கள் துஆவினாலும், நாம் கொண்டிருந்த நோன்பு இரவு வணக்கங்களின் பரக்கத்தாலும் வரக்கூடிய தேர்தலில் சிறந்த ஆட்சியாளர்களை நமக்கு அல்லாஹ் தஆலா அமர்த்தி தருவானாக. வாஹிர் தஅவானா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.